வெல்கம் பேக் டு ஓல்டிசிட் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு மர்ஃபி ரெக்கார்ட் பிளேயரில் உள்ள ஒரு சர்வீஸ் டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஈஸியாக இந்த ரெக்கார்ட் பிளேயரை நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். இந்த ரெக்கார்ட் பிளேயரில் பிளாட்டருக்கு மேலே உள்ள ஸ்லிப் மேட் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஹெச்எம்வி ஃபிலிப்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த நாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் இந்த மெக்கானிசமும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இதில் இந்த பாயிண்ட் வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. நான் 33ல் இதை வச்சுட்டு இதை நான் ஆன் பண்ணுறேன். ஸோ இங்கே ஆன் ஆகிட்டு இது ஓடலை. இப்போ நான் 45ல் வைக்கும்போது ஓடுது, கரெக்டாக 45 ஸ்பீடில் ஓடுது. ஸோ 33ல் ஓட மாட்டேங்குது. இது ஒரு ப்ராப்ளம். இப்போ நான் ஆஃபில் வைக்கிறேன். ஆஃபில் வச்சுட்டு நான் இதை கலத்தி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் உள்ள இந்த ரப்பர் வீல் வந்து நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணும்போது மேலே இங்கேயும் போகும். இது வந்து 33 ஓடலைன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இங்கே வந்து நம்ம 33ல் வைக்கும்போது மேலே ஒட்டில் பிடிக்குது. இங்கே பாருங்கள், இதை போட்ட உடனே இப்படி இது மேலே வந்துடும், இப்படி மேலே வந்துடும். ஸோ அப்போ என்ன செய்யலைன்னா, நமக்கு இப்போ ஓடிட்டு இருக்கு, ஆனால் வீல் ஓடலை. ஸோ இதுக்கு நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, இந்த மோட்டரை வந்து இந்த செட்டை வந்து மேலே தூக்கும். பட் இப்போ எல்லாமே மேக்ஸிமம் மேலே தான் இருக்குது, இதுக்கு மேலே தூக்க முடியாது. இந்த ஒரு மாடலில் என்னென்னா, இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்க்ரூவை நான் இப்போ ஆஃபில் வைக்கிறேன். ஓகே, இப்போ ஆஃபில் இருக்குது. இந்த ஸ்க்ரூவை நம்ம மேலே தூக்கணும்னா இது மேலே வரும். நம்ம டைட் பண்ணோன்னா இது என்ன செய்யணும், இந்த செட்டு அப்படியே கீழே போகும். ஸோ இந்த ஒரு மாடலில் இந்த செட்டப் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன், நமக்கு கீழே போகணும். ஏன்னா 33ல் வந்து இதுக்கு மேலே வந்துடுது. அதனால் வந்து இதை நம்ம இப்போ கீழே தள்ளணும். அதுக்கு வேறு வழி இல்லை. இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நான் டைட் பண்ணுறேன். நான் டைட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ நான் கீழே இறங்கிட்டே இருக்குது, தெரியுது. நான் டைட் பண்ண போனால் இந்த செட்டப் கீழே இறங்கிட்டு இருக்கு. இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ இதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த லிவரை சில சமயங்களில் பெண்ட் பண்ணி மேலே விடுவாங்க. ஸோ அது என்னன்னா, இந்த ரப்பர் வீல் வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் ஓடிட்டு இருக்கும். ஸோ இது இங்கே வந்து நம்ம தூக்குறதுக்கு வழியே இல்லை. நான் இப்போ கொஞ்சம் டைட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் கீழே டைட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ டைட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் 33ல் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், முன்னாடி இதுக்கு மேலே வந்து பிடிச்சது, இப்போ இதில் பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் டைட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ 45ல் வைக்கும்போது 45 கரெக்டாக 45ல் பிடிக்குது. 33ல் வைக்கும்போது 33ல் பிடிக்குது. இப்போ நான் பிளாட்டரை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஆஃபில் வச்சுருக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி செட்டப்பில் நம்ம ஆஃபில் வச்சுட்டு தான், 0ல் அல்லது ஆஃபில் வச்சுட்டு தான் நம்ம இந்த பிளாட்டரை போடணும். அப்படி இல்லைன்னா உள்ளே போகாது. ரப்பர் வீல் வந்து கொஞ்சம் நஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் 33ல் போட்டுட்டு இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 33ல் ஓடுது. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு. ஒரு ஸ்க்ரூ தான், இந்த ஸ்க்ரூ வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லி தெரியலைன்னா கண்டிப்பாக நம்ம இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணவே முடியாது. ஓகே, இப்போ நான் ஆஃபில் வைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் இன்னும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ரப்பர் வந்து இல்லை, ஸ்லிப் மேட்டு இல்லை. ஸ்லிப் மேட் இல்லாமல் நம்ம ரெக்கார்ட் நிறைய பேர் தெரியாமல் போடுறாங்க. அப்படி போட்டால் என்ன ஆகும்னா, இந்த கீழே உள்ள இந்த பார்ட் வந்து நம்ம ரெக்கார்டில் பட்டு ரெக்கார்டு ஸ்க்ராட்ச் ஆகிறது, அடிப்பகுதியான ரெக்கார்டு வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால எக்காரணம் இந்த ஸ்லிப் மேட் இல்லாமல் போடாதீங்க. இந்த மாதிரி சைனாவிலேருந்து ஸ்லிப் மேட்டு கிடைக்குது. இது வந்து பிளாட்டர் சின்னதாக இருந்ததுன்னா இந்த மாடலில் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பிளாட்டர் உள்ளதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இப்போ இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், போட்டு பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. இது வந்து அது கட்டிங் எல்லாமே இந்த மாதிரி வருது. நமக்கு ரெக்கார்டு வந்து டேமேஜ் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ போட்டு பார்ப்போம். 33, 45 எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் 45 RPMல வைக்கிறேன். இது 45ல் இருக்குது. இது ஆன் பண்ணுறேன்.
ஸோ 45 ஸ்பீடில் கரெக்டாக ஓடிட்டுருக்கு. ஓகே, ஒரு பழைய ரெக்கார்டு ஒன்று 45 எடுத்திருக்கேன், விவசாயி. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு இருக்குது, அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவோம். ரெக்கார்டை வந்து நம்ம எவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணி போடுறோமோ அதுக்கு தக்க குவாலிட்டி இருக்கும். இது வந்து ரெக்கார்ட் கிளீனர். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன், ரெக்கார்ட் கிளீனர் எப்படி நம்ம ரெடி பண்ணணும், அதை வச்சு எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி. பாருங்கள், வெள்ளை துணி இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும், இப்படி சுற்றி சுற்றி தான் எடுக்கணும். ஏன்னா இதோட வந்து ட்ராக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அதுக்கு தக்க அதில் இருக்க அழுக்கு வரணும்னா நம்ம இந்த மாதிரி பண்ணால் தான் அந்த அழுக்கு வரும். இங்கே பாருங்கள், இவ்வளோ அழுக்கு அந்த ரெக்கார்டில் இருந்திருக்கு. இவ்வளோ அழுக்கு இருக்குது. ஸோ எப்போவுமே ரெக்கார்டை வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி ஃபேனில் காமிக்கணும். ஏன்னா இதில் வந்து ஏதாவது ஈரம் இருந்துடக்கூடாது. பொதுவாக வந்து ஈரம் வராது, ஏன்னா இதில் வந்து ஆல்கஹால் மிக்ஸ் ஆகிருக்கிறனால இந்த தண்ணி வந்து உடனே ட்ரை ஆகிடும். ஓகே, போதும். சரி, 45 RPM எப்படி பாடுதுன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ 45 இப்போ நல்லாயிருக்கு. முன்னாடி 33 ஓடலை, நான் 33 போடும், எப்படி இருக்குன்னு பாருங்கள். 33 RPM வைக்கிறேன், 33 RPM செட் பண்ணிட்டேன். இப்போ 33 ஓடுது, ஸ்பீடு பாருங்கள். ஸோ கரெக்டாக ஓடுது. ஓகே, இது உண்மையிலே சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, ஸ்பீடெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்ட் பிளேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ தான், ஒரு ஸ்க்ரூவை ஒரு 2-3 சுற்றணும், அவ்வளோதான். ரெக்கார்ட் பிளேயர் வந்து கொஞ்ச நாளாக பாடாமல் இருந்த ரெக்கார்ட் பிளேயர் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியலை. ஸோ இப்போ அது வந்து சூப்பராக பாடிட்டுருக்கு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இதில் என்ன ப்ராப்ளம் இருந்துன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தோம். 33 RPM ஸ்பீடு வந்து ஓடவே இல்லை. அதை வந்து ஒரு ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நமக்கு அது கரெக்ட் ஆகிட்டு. இது மாதிரி உங்கள் பிளேயரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், எல்லா வீடியோவும் பாருங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.